ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு யாருக்காவது சண்டே மட்டன் பிரியாணி செய்கிற மாதிரி ஐடியா இருக்கா? அப்போனா இந்த வீடியோ உங்களுக்கு தான். செய்யலாமா? நான் வந்து 1/2 கிலோ மட்டனும் 2 டப்பாவும் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து மட்டன் பிரியாணியும் சைடிஷ்காக வந்து ஆட்டு நுரையீரல் வாங்கியிருந்தேன். அந்த நுரையீரலோட வீடியோ இன்னொரு நாளைக்கு போடுறேன். இப்போ மட்டன் பிரியாணி செய்யலாம். குக்கரில் அடியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு கிண்ணத்தில் வந்து மட்டன் சேர்த்து அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். இது வந்து நான் ஒரு 3 விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டேன். எங்கள் வீட்டு குக்கருக்கு 3 விசில். பிரியாணி வந்து குக்கரில் அப்படியே விசில் விட்டு செய்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தனியாக வேக வைக்க வேண்டாம். நான் தம் தான் போட போகிறேன். அதனால் தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு பிரியாணி பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு பச்சை மிளகாவும் சேர்த்து வதங்கினதுக்கு அப்புறமா வெங்காயம் வந்து நான் ஒரு 1/2 கிலோ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். வெங்காயம் வந்து நல்லா பிங்க் கலரில் இந்த மாதிரி வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு புதினா, பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இருக்கணும். இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலாவும் தனி மிளகாய் தூளும் 1 ஸ்பூனு, 2 ஸ்பூன் வந்து கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடரு, 3 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா. அதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து மட்டன் வேக வச்சுருந்தேன். அந்த தண்ணியோடு சேர்த்து வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தளன்னு கொதிக்கணும். அது கொதித்த உடனே நம்ம பிரியாணிக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். சமைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். நான் வந்து 3 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப்பு ரைஸுக்கு 2 கப்பு தண்ணி கரெக்டாக வைக்கணும். அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து பிரியாணி கொஞ்சம் நல்லா பலன்னு வரும். கம்மியாக வச்சிட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். அதிகமாக வச்சுட்டா ஒரு மாதிரி குழஞ்சி போய் பொங்கல் மாதிரி ஆகிடும். ஊற்றிக்கிட்டு தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் ரைஸ் சேர்த்துக்கிட்டேன். அதை ஒரு தட்டு போட்டு மூடிட்டு இந்த மாதிரி தளன்னு கொதி வந்த உடனே நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் நெய் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் போட்டுட்டேன். இப்போ இதில் தட்டு போட்டு மூடிட்டு காற்று வெளியே வராத அளவுக்கு நல்ல வெயிட்டான தோசை கல்லோ இல்லைனா வந்து நான் வந்து இந்த இஞ்சி பூண்டு நசுக்கிற அந்த வெயிட் வந்து கல் வந்து இருந்துச்சு, அதை எடுத்து மேலே வச்சுக்கிட்டேன். 15 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்மில் வச்சுட்டு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இறக்கி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணணுமே. டோட்டலாக வந்து 1/2 ஹவர் 15 மினிட்ஸ் வந்து சிம்மில், 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிங்கன்னா பிரியாணி வந்து சூப்பராக அடி பிடிக்காமல் கொள்ளாமல் பலன்னு இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நேரம் சிம்மில் வச்சுட்டிங்கனாலும் வந்து அடி பிடிச்சிரும். அது முன்னாடியும் நிறுத்திட்டிங்கன்னா வந்து ஒரு மாதிரி தண்ணியாக இருக்க மாதிரி வேகாத மாதிரி இருக்கும். இதுவே நம்ம குக்கரில் செய்கிற மாதிரி இருந்தால் மட்டன் வந்து தனியாக வேக வைக்க வேண்டாம். சேம் இதே ப்ராசஸ் தான். வெங்காயம், தக்காளி, அந்த மசாலாலாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதே தான் தண்ணி வந்து 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி. கடைசியில் மட்டும் அந்த லாஸ்ட் கப் மட்டும் 1/2 கப்பாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து பிரியாணி வந்து நல்லா பலன்னு இருக்கும். குக்கர் மூடின உடனே 2 விசில் வந்து விட்டுறணும். 2 விசில் விட்டுட்டு அந்த விசில் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். பிரியாணி வந்து நல்லா பலன்னு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.